நம் பலவீனத்தில் தேவ கிருபை. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது சரீரத்தில் இருந்த முள்ளை நீக்குமாறு ஜெபித்தார். ஆனால் உடனடி சுகத்தை விட மேலான ஒன்றை, அதாவது போதுமான தம் கிருபையை அவருக்கு வழங்கினார். நம் பலம் தீர்ந்து போகும்போது தேவனின் பலம் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. பலவீனம் என்பது தேவன் நம்மை கைவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. வேதாகமம் முழுவதும் நாம் பார்த்தால் தேவன் தம் மகத்துவத்தை வெளிக்காட்ட பலவீனர்களையே பெரும்பாலும் தெரிந்தெடுத்தார். மோசே பேசுவதில் சிரமப்பட்டார். கிதியோன் தன்னை அற்பமானவராக கருதினார். தாவீதோ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தார். ஆனால் இவர்கள் தங்களை சார்ந்திருக்கவில்லை, மாறாக அவர்களுடைய நம்பிக்கை தேவனில் இருந்தது. அதனால் தேவன் அவர்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் வல்லமையாக செயல்பட்டார். குறைபாடே இல்லாத மனிதர்களை தேவன் தேடவில்லை, தம்மை நம்புகிற விசுவாசிக்கிற இருதயமுள்ள நபர்களையே தேவன் தேடுகிறார். உலகமோ சுய நம்பிக்கை உள்ளவர்களை தேடுகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் தேவன் மீதான நம்பிக்கையில், விசுவாசத்தில் கட்டப்படுகிறது. எனவே உங்கள் பலவீனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள். ஒவ்வொரு பலவீனத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு செல்வோம். நம் குறைகளை தேவனுடைய சாட்சியாக மாற்ற முடியும். அவருடைய கிருபை போதுமானது. ஆமென்.